श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्। नमः सर्वेभ्यः। इदानीं वयम् अष्टमस्य पाठस्य श्लोकः द्वितीयश्लोकं पश्यामः. இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்லோகம் எட்டாவது சாப்டரில் பார்க்க போகிறோம். அன்வய ரச்சனா, பிரதிபதார்த்தம், அதுக்கப்புறம் தாத்பரியம் பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லுதுன்னா, சேயம் ஸ்வதேகார்ப்பண நிஷ்கிரயேன ஞாயா மயா ஞாயா மயா மோச்சயித்தும் பவத்தः நா பாரணா ஸ்யாத் விஹதா தவைவம் பவேத் லுப்தஸ்ச முனேஹே கிரியார்த்தः சொல்கிறாங்க. இன்னொரு தடவை படிக்கிறேன். சேயம் ஸ்வதேகார்ப்பண நிஷ்கிரயேன ஞாயா மயா மோச்சயித்தும் பவத்தः ந பாரணா ஸ்யாத் விஹதா தவைவம் பவேத் லுப்தஸ்ச முனேஹே கிரியார்த்தः. பதவிவாக சேயம் சாயம் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வதேகார்ப்பண நிஷ்கிரயேன அது ஒரே வார்த்தை தான். அப்புறம் நியாயா தகுதியுள்ளவனாக ஆகிறாள். நியாயா மயா ஒரு வார்த்தை, தனி வார்த்தை. என்னால் திருத்தியா விபக்தி அஸ்மத் சத்துடைய திரிலிங்க தகானந்த ஸ்ரீலிங்க அஸ்மத் சத்துடைய திருத்தியா விபக்தி மயா ஏகவச்சனம். மயா மோச்சயித்தும் தனி வார்த்தை, மோட்சத்தை கொடுப்பதற்காக விடுவிக்க. பவத்தः ரெண்டு ஒன்று தான், உன்னிடமிருந்து. ஷஷ்டி விபக்தி, சரியா? ஷஷ்டி விபக்தி பவத்தः, பவான் சப்தத்துடைய ஷஷ்டி விபக்தி. நா பாரணா, நா தனி வார்த்தை, பாரணா தனி வார்த்தை. ஸ்யாத் விஹதா இது ஸ்யாத் விஹதா அது ரெண்டு வார்த்தை. ஸ்யாத் ஒன்று, விஹதா ஒரு வார்த்தை. அப்புறம் தவைவம்னு இருக்குது. தவ ஏவம்னா இவ்வாறு, தவனா உன்னுடைய. அப்புறம் பவேத் ஒரு வார்த்தை. அலுப்தகன்னு ஒரு வார்த்தை. அலுப்தகன்னா அழியறது, அழியாமல் இருக்கிறது அலுப்தக அப்படி சொல்கிறாங்க. அழியன்னா டெஸ்ட்ராய் ஆகிறது. முனேஹங்கிறது ஷஷ்டி விபக்தி, முனி சப்தத்துடைய ஷஷ்டி விபக்தி, முனி ஏகவச்சனம். முனேஹ முனியோடைய. கிரியார்த்தகன கிரியார்த்தம் பண்ணுவாங்க. கிரியார்த்தம் என்ன பண்ணுவாங்க? அவங்க யோகம் பண்ணுவாங்க, யாகம் பண்ணுவாங்கல்ல. யாகம் பண்ணுறது கிரியார்த்தம் அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம தனியாக அப்படி தனித்தனியாக பார்த்தோன்னா, சேயம் சாயம்னு பார்ப்போம் பதவிபாகத்தில். ஸ்வதேகார்ப்பண நிஷ்கிரயேன என்னுடைய, அதாவது என்னுடைய தேகத்தை கொடுப்பதினால் அப்படின்னு அர்த்தத்தில். கிரியேன நியாயா மயா, நியாயா விட்டுருங்க. மயா எடுத்துக்கிட்டால் என்னால். மயா என்னால், என்னுடைய ஸ்வய தேகார்ப்பண நிஷ்கிரியேன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரும் அன்வயம் பண்ணும்போது. ஸோ என்னால் என் தேகத்தை கொடுப்பதனால். சாயம்னா இந்த பசுவிற்காக, ஓகேவா? அதுக்கப்புறம் பவத்தக மோச்சயித்தும் நியாயா, பவத்த உன்னிடமிருந்து மோச்சயித்து மோட்சம் விடுவிக்க. நியாயான தகுதியாக ஆகிறாள். யார் ஆகிறாள்? தேனுகு தகுதியாக ஆகிறாள். அப்போ எப்படி வரும்? மாயா ஸ்வதேகார்ப்பண நிஷ்கிரயேன சாயம் பவத்தக மோச்சயித்தும் நியாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்வயா பிரிக்கணும். அதுக்கப்புறம் நா பாரணா ஸ்யாத் விஹதா தவ ஏவம்னா இவ்வாறு. தவ பாரணாங்கிறத கொண்டு வரணும். உன்னுடைய இங்கே இருக்கு இல்லையா? தவ பாரணா இது இப்படி சேர்த்துக்கணும். உன்னுடைய பாரணனா என்ன? பாரணை நம்ம துவாசி பாரணன்னு சொல்கிறோம்ல, அந்த பாரணன்னா சாப்பாடு. உன்னுடைய உணவானது காலையில் சாப்பிட்ற பாரணை. இன்றைக்கி ஏகாதசி ரெக்கார்ட் பண்ணுறேன், நாளைக்கு துவாசி காலையில் சீக்கிரமாக 6:30 7 o'clock சாப்பிடுவோம். துவாசி பாரணை. தவ பாரணா உன்னுடைய பாரணை, உன்னுடைய உணவானது. ஸ்யாத் விஹதா ந ஸ்யாத் விஹதா ந ஸ்யாத் இல்லாமல் போகாது. விஹத்தானா இல்லாமல் போகாது, சியாத்துனா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ந சியாத்துனா இல்லாமல் போகாது அப்படின்னு அர்த்தம்.
சரியா? தவ உன்னுடைய இது இவ்வாறு செய்வதனால், எவ்வாறு செய்வதனால், என்னுடைய தேகத்தை கொடுப்பதினால், சரியா? உன்னுடைய தவ இவ்வாறு செய்வதனால் ஏவம் தவ பாரணா விஹதா நாஸ்யாத், விஹதா நாத் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். அப்புறம் முனேக கிரியாத்தக ச, இங்கே வந்து எப்படி இதை பிரிக்கணும்னா, முனியுடைய கிரியார்த்தக ச, முனியுடைய கிரியார்த்தமும் யாகமும் யாக காரியமும் கூட, ஓகேவா, அலுப்தக பவேத் அழியாமல் இருக்கும், டெஸ்ட்ராய் ஆகாது, அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அலுப்தகனா அலுப்தப பவேத் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அலுப்தக பவேத் பதவியாக. ஸோ இதுதான் வந்து அன்வையாக. ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக பார்ப்போம். பதவியாக வந்து சாயம் ஸ்வதேகார்ப்பண நிஷ்கிரியேன நியாயா மயா மோச்சயித்தும், அதுக்கப்புறம் பவத்தக ந பாரணா சியாத் விஹதா தவ ஏவம் பவேத் அலுப்தக ச முனேக கிரியார்த்தக. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், முனேக கிரியார்த்தக அதோட முடியுது. அதுக்கப்புறம் இதுக்கு அன்வயார்த்தக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மயானா என்னால், திருதியா விபத்தி என்னால், ஸ்வதேகார்ப்பண நிஷ்கிரியேன பசுவிற்கு பதில் என் தேகத்தை கொடுப்பதினால், சாயம் இந்த பசு நந்தினி, பவத்தக உன்னிடமிருந்து மோச்சயித்தும் விடுவிக்க நியாயா தகுதியுள்ளவளாக ஆகிறாள். அதுக்கப்புறம் ஏவம் இவ்வாறு தவபாரணா உன்னுடைய உணவு விஹதா ந சியாத் இல்லாமல் போகாது, முனேக கிரியார்த்தகச்ச மேலும் முனிவரின் யாகச் செயலுக்கான பொருளான பசு அலுப்தக பவேத் அழியாமல் இருக்கும், அந்த பசு வந்து அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்வையை வந்து பிடிப்பிடிச்சிருக்காங்கன்னா, மயா ஸ்வதேகார்ப்பண நிஷ்கிரியேன சாயம் பவத்தக மோச்சயித்தும் நியாயா ஏவம் தவ பாரணா விஹதா ந சியாத் முனேக கிரியார்த்தக ச அலுப்தக பவேத் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து தாத்பரியம் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சிம்மத்திட்ட வந்து சொல்கிறதுனால அதோட தாத்பரியம் வந்து எப்படி இருக்குன்னா, அகம் மம ஷரீரம் சமர்ப்பயாமி, நான் என்னுடைய சரீரத்தை சமர்ப்பிக்கிறேன், துவம் மாம் ஆகார ரூபேன ஸ்வீகரோத்து காதயத்து, ஓகேவா, துவம் நீ என்னுடைய சரீரத்தை ஆகார ரூபேன ஸ்வீகரு, இமாம் தேனும் பரித்யஜ, இமாம் இந்த தேனுவை துவிதியா விபக்தி ஏகவச்சனம், தேனும் பரித்யஜ, ஓகேவா, யத்யேவம் யதி ஏவம் பவதி இந்த மாதிரி இருந்ததுன்னா, தர்ஹி துவயா ஆஹாரோபி லப்தக பவேத், உனக்கு ஆகாரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். துவயா ஆஹாரோபி லப்தக பவேத் பெறப்படுவாய், நாள் பெறப்படும். முனேகே ஹோம சாதனம் தேனுரபி ரக்ஷிதா பவேத், முனையுடைய யாக காரியமும் வந்து ஹோம சாதனமும் வந்து நடக்கும், தேனுனால் நடக்கும். அத்தக மாம் ஸ்வீகிருத்திய காம் பரித்யஜ, அதனால் மாம் ஸ்வீகிருத்திய என்னை எடுத்துக்கொண்டு, காம்னா என்ன, பசுவை நந்தினியை விட்டுவிடு, பரித்யஜானா விட்டுவிடு. இது திலீபக சிம்மம் உத்தவான், சிம்மத்திடம் சொன்னான். திலீப யார் இந்த மாதிரி யார்கிட்ட சொல்கிறா, சிம்மத்திட்ட சொன்னான். இதினா என்று. அவ்வளோதான். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யவாதக.